தமிழ் நூலக தொலைக்காட்சிக்குள் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். தாக்கப்பட்ட மக்களின் அவலம் இது. ஆப்கான் மக்களின் நெருக்கடியை உலகுக்கு மீண்டும் ஞாபகமூட்டுவதற்காக ஆண்டனியோ குத்தரஸ் அவர்கள் பலுச்சிஸ்தானில் இருக்கின்ற ஆப்கான் அகதிகள் முகாமுக்கு விஜயம் செய்தார். ஐநா அகதிகளுக்கான அமைப்பின் தளபதி விஜயத்தை அவர்கள் பெரிதாக நினைக்கின்றார்கள். 40 லட்சம் ஆப்கான் அகதிகள் கடந்த காலங்களில் தமது ஊர்களுக்கு திரும்பும் முயற்சிகளில் ஈடுபட்டாலும் இன்னமும் பல லட்சக்கணக்கானோர் இங்கு முகாம்கள் மற்றும் குடிசை பகுதிகளில் தலைநகருக்கு வெளியே எஞ்சி இருக்கின்றார்கள். இந்த முகாமில் மாத்திரம் 4000 பேர் கல்வி, குடிநீர், மின்சாரம், மருத்துவ வசதி என்று எதுவுமே இல்லாமல் தங்கி இருக்கின்றார்கள். இங்குள்ள சில மக்கள் கடந்த 30 வருடமாக இங்கு பாகிஸ்தானில் தங்கி இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் இன்னமும் அகதிகள் தான், பாகிஸ்தானியர் அல்ல. இஸ்லாமாபாத்தின் புறநகர் பகுதியில் இருக்கின்ற எவராவது ஆப்கான் திரும்பிச் செல்ல தயாராக இருக்கின்றார்களா என்று அறிய நான் இங்கு வந்திருக்கின்றேன். ஹான் அவர்களை சந்திக்க நான் இங்கு வந்திருக்கின்றேன். கிராம தலைவர்கள் சிலருடன் பேசுவதற்காக தன்னுடைய வீட்டுக்கு அவர் என்னை அழைத்துச் சென்றார். திரும்ப அவர்களுக்கு விருப்பமில்லை. 30 வருடமாக சிறிய பையன்களாக இருக்கும் பொழுதே அவர்கள் இங்கு வந்துவிட்டார்கள். இனி திரும்புவது தேவையற்றது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். எங்களுக்கு பாகிஸ்தானிய அடையாள அட்டை வேண்டும். எங்கள் அகதி அட்டை எங்களுக்கு எதுவும் செய்யாது. அதை வைத்து சிம் கார்டு கூட வாங்க முடியாது. இங்கு இவர்கள் அமைத்த சட்டவிரோத குடிசை பகுதிகள் அரசாங்கத்தால் அளிக்கப்பட்டன. இவர்கள் விடயத்தில் பாகிஸ்தானின் பொறுமை முடிந்து போய்விட்டது. குத்தரஸ் அவர்கள் ஏழி அகதிகள் விடயத்தில் தடுமாறும் நிலையில் இந்த 30 வருட பிரச்சனையும் அவருக்கு பெரும் அழுத்தத்தை கொடுக்கின்றது. அண்மையில் சிரியா நெருக்கடிதான் உலகில் மிகவும் சிக்கலான பிரச்சனை என்று அவர் கூறியிருந்தார். ஆகவே இந்த பிராந்திய பிரச்சனையிலிருந்து எந்த விஷயத்தை சிரியாவுக்கான பாடமாக கொள்ள முடியும் என்று அவரிடம் கேட்டேன். I think that the most important lesson is to have the humility as humanitarian agency to recognize that humanitarian agencies will never solve the crisis. The solution is always political. முக்கியமான பாடம் என்னவென்றால் மனிதநேய அமைப்புகளை பொறுத்தவரை அவற்றால் நெருக்கடிகளை தீர்க்க முடியாது என்பதை நாம் உணர வேண்டும். இதற்கான தீர்வு என்பது அரசியல் ரீதியானது. ஆப்கானில் உள்ளது ஒரு அரசியல் பிரச்சனை. அது எப்போதும் செயற்திறனுடன் கையாளப்படவில்லை. ஆனால் எந்த விலை கொடுத்தும் நாம் தவிர்க்க வேண்டியது என்னவென்றால் சிரியாவின் நெருக்கடியும் இன்னும் ஒரு ஆப்கான் நெருக்கடியாக மாற நாம் அனுமதிக்க கூடாது. எந்த விலை கொடுத்தாவது நாம் இதனை தவிர்த்து விட வேண்டும். மீண்டும் இந்த ஆப்கான் அகதிகளின் குடிசை பகுதிக்கு வந்தால் அவர்கள் சிரியாவின் அகதிகளுக்கு கூறுகின்ற ஒரு செய்தி என்னவென்றால், உலகம் உங்களை மறக்க அனுமதியாதீர்கள்.